ஹே கைஸ், ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அல்கசர் மாலில் உள்ள மூவி பார்க்க வந்திருக்கோங்க. ஃபாக்ஸ் சினிமாவில் நம்ம கங்குவா மூவி பார்க்க வந்திருக்கோம். ஸோ கங்குவா மூவி பாருங்கள், நம்ம மேலே ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஸோ இந்த மாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செமையாக இருக்குங்க. வேறு லெவல் என்ட்ரியாக ரொம்ப உள்ளே கேண்டீன் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ தான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ உள்ளே போகிறோம். மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ கைஸ், ஸோ ஒரு வழியாக வந்து மூவி முடிச்சாச்சுங்க. மூவி முடிச்சுட்டு வெளியே காரில் கிளம்பிகிட்ருக்கோம் ரூமுக்கு. ஸோ ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, இந்த மூவிக்கான ரிவ்யூ என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது ஓவராலாகவே ஒரு இப்படி சொல்கிறது ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சருக்கான ஒரு ஸ்டோரின்னா அந்த கங்குவா மூவியை சொல்லணும். ஸோ இது ஓவராலாகவே ஒரு லவுடடான ஒரு மூவிங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே ரொம்ப ஒரு லவுடடாகவே போயிட்டுருக்கோம். ஸோ அதையெல்லாம் தாண்டி நம்ம சூர்யா சாரோட ஆக்டிங் ஸோ ஒரு சொல்லவே வேணாம், ரொம்ப மணக்கிட்டுருக்காரு. ஸோ இது எப்போவும் சொல்கிறாப்புல இது எப்படி சொல்கிறது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணுன்னா, பாசிட்டிவ்ங்கிறது விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் சூர்யா சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், டிஎஸ்பி அவருடைய மியூசிக்காக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே பிரித்து மேய்ச்சிட்டாப்புல. ஸோ எல்லாமே ஸோ அந்த விதத்தில் இதை பாசிட்டிவாக சொன்னாலும், இதை நெகட்டிவ்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த லவுடடுங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு லவுடடாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியுங்கிறது தெரியலை. ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சவுண்டாக கேட்கலாம், பட் ஒரு 3 ஹவர்ஸுமே ஒரு லவுடடாக ஒரு மூவியை பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு இரிட்டேட் ஆகுங்கிறது தான் உண்மை. ஸோ அதுதான் அந்த மூவிக்கான மிகப்பெரிய ஒரு மைனஸ்னு சொல்லலாம். அதையெல்லாம் தாண்டி அந்த ப்ரெசண்ட் ஃப்யூச்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வச்சுருக்கலாம் அப்படின்றது வந்து என்னுடைய சஜெக்ஷன். ஏன்னா வந்து சூர்யா சார் நடிக்க, ஆக்டிங் பண்ண, அவருடைய உடம்பையும் அவருடைய உருவத்தையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செட்டப்புங்கிறது கரெக்டாக செட் ஆகலை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாகவே இந்த மூவி இருக்குது. ஸோ ஃபைனலி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போகாதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போனால் மூட் அவுட் ஆகி வருவீங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நார்மலாக போனீங்கன்னா மூவி ஓகேன்னு சொல்லிட்டு வருவீங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஒரு சஜஷன். ஏன்னா நான் அப்படி தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ரொம்ப ஒரு மூட் அவுட் ஆகி வந்தேன். ஸோ இதான் நம்ம இந்த மூவிக்கான ஒரு ரிவ்யூ. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சா லைக் பண்ண, ஷேர் பண்ண, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரியாக்ஷனில் மீட் பண்ணுறேன், ரிவ்யூ வீடியோவில் மீட் பண்ணுறேன், இல்லைனா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா.